வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜார்டன் பீட்டர்சன் உடனான ஒரு கலந்துரையாடல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். குறிப்பா இன்டர்நெட்ல மறைஞ்சிருக்கிற சில சூழ்ச்சியாளர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில கஷ்டங்களுக்கு நடுவுலயும் ஒரு அர்த்தத்தை எப்படி தேடுறதுன்னு பார்க்கலாம். இது ஆன்லைன் பழக்கவழக்கங்கள்ல ஆரம்பிச்சு பழங்கால கதைகள் வரைக்கும் போகும். ஆமா. இதுல முக்கியமா பீட்டர்சன் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்டர்நெட்ல நாம பார்க்குற அந்த நெகட்டிவிட்டி இருக்குல்ல, அதுக்கும் சைக்காலஜில டார்க் டெட்ராய்டுன்னு சொல்ற சில ஆளுமைக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த அனானிமிட்டி, அதாவது பேரை மறைச்சுக்கிறது, அப்புறம் சோஷியல் மீடியா அல்காரிதம்ஸ்லாம் எப்படி இதை இன்னும் மோசமாகுதுன்னு சொல்றாரு. சரி, முதல்ல பீட்டர்சன் சொல்ற இந்த ஆன்லைன் டாக்ஸிசிட்டி, அதாவது இணைய நச்சுத்தன்மை பத்தி பேசுவோம். அவர் சொல்ற மாதிரி யாருன்னு தெரியாம கமெண்ட் போட முடியறதும், எது அதிகமா கிளிக் ஆகுதோ அதையே திரும்ப திரும்ப காட்டுற அல்காரிதமும் சேர்ந்து இந்த டார்க் டெட்ராய்டு ஆளுமைகளை, அதாவது தன்னை ரொம்ப பெருசா நினைக்கிறவங்க நார்சிசிசம், அடுத்தவங்களை யூஸ் பண்றவங்க மேக்கியவெலினிசம், மனசாட்சியே இல்லாதவங்க சைக்கோபதி, அப்புறம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறவங்க சேடிசம், இவங்களோட கருத்துக்களை ரொம்ப பெருசா காட்டுதுன்னு சொல்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே ஒரு சின்ன குரூப்போட வேலையா, இல்ல இன்டர்நெட்டே இப்படி மாறிடுச்சா? பீட்டர்சனோட பார்வை என்னன்னா, இது மொத்த சமூகமும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி குணம் இருக்கிற ஒரு சின்ன கூட்டம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட குரல் தான் டெக்னாலஜியால ரொம்ப பெருசா கேட்குது. இது ஏன் முக்கியம்னு பார்த்தா, இவங்க வேணும்னே டிஸ்கஷன்ஸை மாத்துறாங்க, சமூகத்துல பிரிவு உண்டாக்குறாங்க. இந்த மாதிரி குழப்பமான நிலைமையிலிருந்து அவங்க ஏதோ ஒரு வகையில ஆதாயம் தேடுறாங்க. ஓ, இது அவர் தன்னோட கிளினிக்கல் அனுபவத்தோட சேர்த்து சொல்றதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா ஆமா. இந்த மாதிரி சூழ்ச்சி மனப்பான்மை இருக்கிறவங்க எப்படி ரொம்ப நம்பிக்கையானவங்க மாதிரி நடிப்பாங்க, இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்க மாதிரி காட்டிக்கொள்வாங்கன்னு சொல்றாரு. இது அனுபவம் இல்லாதவங்கள, குறிப்பா டேட்டிங் ஆப்ஸ்ல இருக்க இளம் பெண்களை ஈஸியா கவர்ந்துடும் எச்சரிக்கிறாரு. சைக்காலஜில இதை கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நிலையற்ற உணர்ச்சிகள், கணிக்க முடியாத நடத்தைகள், உறவுல சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஆளுமைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்னு அவர் சொல்றாரு. அது உண்மையிலே ஒரு சவாலான விஷயம்தான். அதுவும் ஆன்லைன்ல யாருன்னு தெரியாதப்போ இந்த குணங்கள் இன்னும் மோசமா வெளிப்பட வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த வெளியே இருக்கிற குழப்பங்கள்ல இருந்து ஒரு தனி மனுஷன் எப்படி தனக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுன்ற விஷயத்துக்கு வருவோம். இங்கதான் பீட்டர்சன் ஆப்ரஹாம் கதையை யூஸ் பண்றாரு இல்லையா? வெளியே இருக்கிற அந்த நச்சுத்தன்மையை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். ஆனா பீட்டர்சன் அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள திரும்ப சொல்றாரு, சவால்களுக்கு நடுவுல எப்படி அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்குதான் ஆப்ரஹாம் கதையை சொல்றாரு. ஆப்ரஹாம் தன்னோட வசதியான பழகின இடத்தை விட்டுட்டு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு எதிர்காலத்தை நோக்கி போறாரு. இததான் பீட்டர்சன் கால் டு அட்வென்ச்சர், அதாவது சாகசத்துக்கான அழைப்புன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு ஒரு தியாகம் தேவைங்கிறாரு. அதாவது நம்ம பழைய யூஸ் ஆகாத ஐடியாஸ், பழக்க வழக்கங்களை விட்டுடணும். ஓ, அப்போ இது அவர் காயினோட கதையோட ஒப்பிடுறாரா? காயின் தோல்வியை ஏத்துக்காம பொறாம மனக்கசப்புல மூழ்கிடுறான். காயின் மாதிரி இல்லாம தோல்வியை எப்படி ஒரு பாடமா எடுத்துக்கிறது, அதுக்கு பீட்டர்சன் ஏதாவது சொல்றாரா? ஓ நிச்சயமா. தோல்வி, பொறாமை இதெல்லாம் சமாளிக்க சில வழிமுறைகள் சொல்றாரு. ஒன்னு பணிவு, அதாவது நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு நேர்மையா நாம கேட்டுக்கிறது. ரெண்டாவது நன்றி உணர்வு, நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றது. மூணாவது சுய விழிப்புணர்வு, கோவம், பொறாமை மாதிரி உணர்வுகள் வர்றப்பவே அதை கவனிக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னா, அப்போ கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தை தேடாம லாங் டேர்ம்ல நம்ம நல்லதுக்கும் நல்ல உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க உதவும். இது பீட்டர்சனோட இன்னொரு முக்கியமான கருத்து. உண்மையை பேசுறது, இல்லைன்னா அட்லீஸ்ட் பொய் சொல்லாம இருக்கிறதுன்றதோட கனெக்ட் ஆகுது. இது வெறும் அட்வைஸ் இல்ல, நம்ம மனநலத்துக்கே நல்லதுன்னு சொல்றாரு. சரி, இந்த உள் மாற்றங்களோட ஆன்லைன்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணவும் ஏதாவது பிராக்டிக்கலா சொல்றாரா? ஆம், சில யோசனைகள் சொல்றாரு. உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா சைட்ஸ்ல ஒரு சின்ன பேமெண்ட் வைக்கிறது, பேவால், இல்லனா அனானிமஸ் அக்கவுண்ட்ஸையும் நிஜ பேர்ல இருக்கிற அக்கவுண்ட்ஸையும் பிரிக்கிறது. இந்த மாதிரி இதோட நோக்கம் சென்சார்ஷிப் இல்ல கருத்து சுதந்திரத்தை தடுக்கிறதும் இல்ல. ஆனா இந்த மாதிரி முதிர்ச்சி இல்லாம பொறுப்பில்லாம நடந்துக்கிறத கண்ட்ரோல் பண்ணணும்னு தெளிவா சொல்றாரு. நல்ல விவாதத்துக்கும் வேணுனே குட்டைய குழப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒன்னு, இன்டர்நெட்ல இருக்கிற சூழ்ச்சி வேலைகளை புரிஞ்சுக்கிறதும் டெக்னாலஜி எப்படி அதுக்கு உதவுதுன்னு தெரிஞ்சுக்கிறதும். 2, நம்ம தனிப்பட்ட வளர்ச்சிக்கு பணிவு ரொம்ப முக்கியம்.
தோல்விகளை பார்த்து கசப்புணர்வடையாம அதிலிருந்து கத்துக்க முடியும்னு நம்புறது. 3, அப்பப்போ கிடைக்கிற லாபம், பொறாமை மாதிரி விஷயங்களை தாண்டி ஒரு நீண்டகால அர்த்தமுள்ள வாழ்க்கையை நோக்கி போறது அவசியம். கடைசியா ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. வெளியே இருக்கிற சூழ்ச்சியாளர்கள் பத்தியும் நமக்குள்ள இருக்கிற கர்வம் மாதிரி குறைகள் பத்தியும் பீட்டர்சன் பேசுறாரு இல்லையா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம வெளியே, குறிப்பா இன்டர்நெட்ல பார்க்குற இந்த டாக்ஸிசிட்டி ஓரளவிற்காவது நமக்குள்ளேயே தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளோட வெளிப்பாடா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒத்துக்காத ஆனா இன்டர்நெட் சூழலால பெருசா தெரியிற அந்த டார்க் டெட்ராய்டு தன்மைகளோட பிரதிபலிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கா? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.